மட்கா 1958 இருந்து 1982 வரை நடைபெற்ற காலகட்டத்துல ஒரு உண்மை சம்பவத்தை மையம் வச்சு இந்த கதை பண்ணியிருக்காங்க. வருண் தேஜ் வாசு கதாபாத்திரத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு. சோ ஒரு பேசிக்கா ஒரு அகதிகள் முகாம்ல ஒரு சாப்பாடு இல்லாம சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு சோ அம்மாவுடைய சாப்பாடு பிடுங்கிறப்ப இவன் கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு அடிச்சு ஒருத்தன் இறக்குறது. சோ அடுத்து அவனுடைய ஸ்டேஜ் ஜெயில். சிறுவர் சீர்திருத்த பள்ளி. இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில எப்படி உயரதிகாரி மூலமா ஒரு போட்டியில பங்கு பெற்று சோ அவருக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன், ஜெயிச்சு அவருக்கு காசை கொடுக்கறது, அதன் மூலமா இவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் கரெக்டா, தேவைகள் கரெக்டா பூர்த்தி ஆகுறது. ஒரு ஸ்டேஜ்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியில அவங்க அம்மா, அந்த சகோதரர்கள், அதாவது என்ன சொல்றதுன்னா அகதிகள் முகாம்ல இருந்த ஒரு 2-3 பையன். சோ அது படத்துக்கு நம்ம ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுது இல்ல, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். சோ அதனால அந்த இது பண்ணிருப்பாங்க. சோ எப்படி அவர் வளர்றாரு. சோ அவர் அங்க அம்மா கூட இருக்கிறப்ப தன்னுடைய வளர்ப்பு சகோதரர்கள் கூட இருக்காரு. சோ வேலை தேடணும்னு பாக்குறாரு. இவர் படிக்கல, ஜெயில இருந்து வந்தவர், வேலை கிடைக்காது. சோ மார்க்கெட்ல போய் வேலை தேடுறாரு. சோ அங்க வேலை தேடுறப்ப ஒரு தேங்காய் கடைக்காரர்கிட்ட போய் வேலை கேட்கிறாரு. அப்ப அந்த ஏற்கனவே வேலையாள் சம்பளம் கூட வேணும்ன்றப்ப இவர் உள்ள புகுந்து எப்படி வேலையை பெறாரு. சோ அந்த வேலையை பெற்று ஒரு 2-3 நாள் கழிச்சு போயிட்டே இருக்கப்ப அந்த வேலையை பெறாரு. சோ வேலையை பெற்றோன்னா அதாவது இழந்த வேலையாள் ஒரு அடியால கூப்பிட்டு வருவான். அவன் பார்த்தா ஒரு பெரிய இடத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவன். சோ அங்க இருந்து ஒரு பிரச்சனையை முட்டுது, எப்படி அவர் ஒரு டானா மாறுறாரு அப்படின்றது ஒரு கதை. சோ இது ஒரு கட்டம். இதுக்கிடையில அவங்களுக்கும் மீனாட்சி சௌத்ரிக்கும் இடைப்பட்ட காதல், அதாவது அவங்க அக்கா விபச்சாரியா இருப்பா, இவ சும்மா ஒரு ஒத்தாசைக்கு மட்டும் தூரத்துல இருப்பா. சோ அது ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்ல சொல்லியிருப்பாங்க. அந்த கதை சொல்லப்பட்ட விதம் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது அவங்க இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாண்ட் ரிலேஷன் உருவாகிறது. இவங்க எப்படின்னா இவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு பெரிய டானா மாறுறாரு. ஒரு இந்த இதுல பாத்தீங்கன்னா இவர் மேரேஜ் ஆகுது. சோ இதுக்கிடையில என்னன்னா அந்த தேங்காய் கடையில இருந்து இவர் எப்படி அந்த மார்க்கெட்டுக்கே ஒரு மாமூல் வாங்குற ஆளா மாறுறாரு. இவருக்கு எப்படி ஒரு அரசியல்வாதி பேக்ரவுண்ட் வர்றாங்க. சோ அப்படின்ற ஒரு கதை டிராவல் ஆகுது. சோ அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவர் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த சகோதரர்களுக்கு ஒரு ஒய்ஃபுக்கு சகோதரர்களுக்கு ஒரு சாரி கடை ஒன்னு ஓபன் பண்ணி கொடுத்துறாரு, ஒரு சேஃப்டி இதுக்காக. சோ அடுத்து இவர் பாம்பேல போய் நான் பெருசா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அங்க பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்க மட்கான்னு சொல்லி ஒரு கேம்லிங் இருக்கு. சோ அந்த ஆட்டத்தை பாக்குறாரு. அப்ப தெரியுது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றப்ப அந்த ட்ரெயின்லயே அவர் அவருடைய தன்னை தேங்காய், அந்த முதலாளி, அதாவது ஒரு ஸ்டேஜ்ல தேங்காய் ஓனரா இருந்தாரு. அடுத்து ஒரே ஒரு 2 நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல 50% ஷேர் முதலாளியா மாற. சோ அவர் கடைசி வரை வருவாரு. சோ இந்த படத்துக்காக கொண்டு வந்திருக்கலாம். சோ கடைசி வரை ஒருவர் அவர்கிட்ட எப்படி அந்த ட்ரெயின்ல அதாவது பாம்பேல இருந்து ஊர் போறதுக்குள்ள இவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்றது சொல்லி காமிச்சிருவாரு. சோ இதன் மூலமா எப்படி ஆசைப்பட்டு எப்படி அவங்க விசாகப்பட்டினத்துல இந்த ஒரு மட்கா கேம்பிளிங் கொண்டு வர்றாங்க அப்படின்ற கதையை சுவையா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கதையில சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, நம்ம ஒரு ஆடியன்ஸா படம் பாக்குறப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னன்னா ஃபுல் டயலாக் போர்ஷன், அது சில பேத்துக்கு மட்டும்தான் பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. அதாவது ஆக்ஷன் பெருசா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் ஆக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் பாத்தீங்கன்னா லிமிட்டா தான் இருக்கும். லிமிட்டா தான் இருக்கும்னா அது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புஷ்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லவ் போர்ஷன் டோட்டல் வெரைட்டியா இருக்கும், ஆக்ஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சந்திரகடத்தல் வீரப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இதை வேற டைமென்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. டோட்டலா அதோட எலமெண்டே வேற, இதோட எலமெண்ட் வேற. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கதையா டைரக்டர் நல்லாவே பண்ணிருக்காரு. இதை ஒரு படமா நம்ம பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் சில இடத்துல எடிட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா ஒரு மாதிரி படம் ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல்லா டயலாக் போர்ஷனா இருக்கும். சோ செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி கட்டுற மாதிரி இருக்கும். படம் பாத்தீங்கன்னா சார் படம் ஓகே சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா சில ஆடியன்ஸ்க்கு ரெண்டாவது பாக்குறதுக்கான அந்த பொறுமை இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை சில பேர் ரொம்ப டெப்தா போறப்ப அந்த ஒவ்வொரு கேரக்டரும் நல்ல விரிவா அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா ஆடியன்ஸ் பார்வையில ஒரு மாதிரி ஒரு டிசப்பாயின்ட்மெண்டா
போயிரும். ஆனா படம் பாக்குறப்ப வந்து நல்லா தான் இருக்கு. ஜிவி பிரகாஷ் குமார் வந்து மியூசிக் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இறைச்சலா இருக்கும், மித்த நல்லாவே பண்ணியிருக்காரு. டைரக்டர் கருணாகுமார் அவர் வந்து என்னன்னா, இந்த படம் வந்து சொல்லப்பட்ட விதம் சரி, எடுத்தப்பட்ட விதம் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. விஷயங்கள் வந்து தூக்கி இருக்கலாம். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து 2வது படம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியா இருக்கு. இதோட வந்து செட் பேக்ரவுண்டும் சரி, டான்ஸ் மூவ்மெண்ட்டும் சரி, ஆர்டிஸ்ட் அதாவது கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி, எல்லாமே கரெக்டா ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு நல்ல இதுலதான் அந்த உழைப்பு தெரியுது. நம்ம இந்த படம் பாக்குறப்பே அந்த உழைப்பு நம்மளுக்கு தெரியுது. மீனாட்சி சௌத்ரியோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கதைக்கு என்ன தேவையோ அது வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து மீனாட்சி சௌத்ரியோட அக்கா கேரக்டர்ல வருவாங்க ஒருத்தவங்க. அக்கா கேரக்டர்ல சலோனி வருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கதைக்கு அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் கேலா வருவாங்க. கதைக்கு என்ன தேவையோ சோ அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு அது என்ன சொல்றது, அதாவது ரொம்ப அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப பெருசாவும் இருக்காது, சோ லைட்டா இருக்கும். தேவைக்கு என்ன இருக்கோ அது கரெக்டா பண்ணிருப்பாங்க. நவீன் சந்திரா வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல வருவாரு. சோ அந்த துப்பறியும் கேரக்டர்ல அதாவது மணி எல்லாம் எங்க போகுது அப்படின்ற ஒரு விசாரணை அதிகாரியா வருவாரு. சோ அந்த எப்படி போகுது அதுக்கான ஒரு துப்பறியும் இந்த கதை வந்து எப்படி சொல்றாங்கன்றது இவருடைய கேரக்டர்ல இருந்து தான் வந்து அறிமுகமாகுது. கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அந்த காலத்துக்கு ஏத்தாப்புல அவருடைய மேக்கப்பும் சரி, உடை வடிவமைப்பும் சரி கரெக்டா பண்ணிருக்காங்க. கிஷோர் இதுல வந்து என்னன்னா, தனக்கு என்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காரோ அதை கரெக்டா செஞ்சிருக்காரு. சோ எந்த விதமான படத்துல வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு மார்க்கெட் இதுக்கு வந்து ஹீரோ வந்து கட்டி போட்டு வந்து கொல்ல போறாங்க. அப்ப இவர் வந்து காப்பாத்துறாரு. சோ அப்ப காப்பாத்துறப்ப வந்து என்னன்னா, அவருடைய உடையும் சரி, முகபாவம், ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அஜய் கோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல தேங்காய் வியாபாரியா ஃபர்ஸ்ட் வருவாரு. அப்ப வந்து அவருடைய நடிப்பு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி தானே இருக்கும். சோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த கேம்லிங்குள்ள உள்ள போறப்ப வந்து அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து கரெக்டா நடிச்சிருப்பாரு. நீங்க படம் பாக்குறப்பயே உங்களுக்கு தெரியும், அவருடைய நடிப்புடைய பரிமாணம் வந்து வேற லெவல்ல போய்கிட்டே இருக்கும். நோரா பதேசி இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரோட வந்து ஒரு கிப் மாதிரி வருவாங்க. அவங்க வந்து என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் நடிச்சிருப்பாங்க. பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த படத்துடைய டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த காலத்து டான்ஸ் அத வந்து என்னன்னா டோட்டலா அதே மாதிரி இல்லாம அந்த ஃபீலிங்கை மட்டும் எடுத்துட்டு நல்லா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. டான்ஸும் கரெக்டா வந்து பக்காவா இந்த படத்துக்கு வந்து உட்காந்துருக்கும். இந்த படத்தோட வந்து மைனஸ் என்னன்னா, படம் வந்து சொல்லப்பட்ட விதத்துல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனா படத்துடைய ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு நெளிகிற மாதிரி இருக்கும். படம் நல்லா தான் குட் அட்டெம்ப்ட் தான் பண்ணிருக்காங்க. சில படம் வந்து பார்க்கலாம், எந்த விதமான ஒரு இது இல்லை, கரெக்டா இருக்கும். ஹீரோ வந்து வருண் தேஜோட அந்த ஒரு நடிப்பு, அவருடைய ஹைட்டுக்கு அந்த மாடலுக்கு வில்லனுக்கு உரிய ஒரு ஸ்டைலிஸ்ட் அது வந்து கரெக்டா பண்ணிருப்பாங்க. அவருடைய முகபாவும் சரி, சில இடத்துல வந்து ஒரு லெங்க்தியான டயலாக் இருக்கும். அப்போ வந்து அவருடைய நடிப்பும் சரி, கேமராவுடைய கோணங்களும் சரி, அது வந்து கரெக்டா இருக்கும். இந்த கேமரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வேவ் லெங்த் இது ஒரு ஆக்ஷன் சீன் எல்லாம் அந்த 80 அந்த மாதிரி பீரியட்ல வந்து ஒரு ஆக்ஷன் சீன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேற லெவல். ஸ்டண்ட்டும் இதுல நல்லா இருக்கும். சோ ஸ்டண்ட் சரி, கேமராக்கு உங்களுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கதையோட்டத்தை வந்து எந்த இடத்துலயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. படம் வந்து என்னன்னா ஒரு தடவை பார்க்கலாம். சோ அப்படிதான் இருக்கு. படம் வந்து என்னன்னா அதாவது ஒரு ஒரிஜினல் ஸ்டோரிய வந்து அதை அடாப்ட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு தேவையான வந்து கிளைக்கதைகள் எப்படி உருவாக்கணுமோ, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எப்படி உருவாக்கணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டா தான் இந்த படம் வந்து எடுத்திருக்கு. படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். கேம்லிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக பத்தி நம்மளுக்கு பெருசா தெரியாது. சோ சில விஷயங்கள் பாக்குறப்ப வந்து அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி ஒரு மனுஷன்ட்ட இருந்து மணியை வந்து சுருட்டலாம், அதாவது இப்ப லாட்டரி சொல்லுவோம்ல, சோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல இருந்து எப்படி அவர் வந்து வர்றாரு, அதோடைய சுவாரஸ்யம் வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க.